பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம் இருந்து 4வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். துரோணாச்சாரியாரின் கோபத்தை தூண்டிய பிறகு துரியோதனன் பாண்டவர் படையில் அணிவகுத்து நிற்கும் மாவீரர்களை பட்டியலிட்டு அவர்களின் பலத்தை பற்றி பேசும் ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 4. ஸ்லோகம் அத்ர சூரா மகேஷ்வாசா பீமார்ஜுனசமா யுதி யுயுதானோ விராடஸ்த த்ருபதஸ்த மகாரதா. 4 வார்த்தைகளுக்கான அர்த்தம். அத்ர மைனஸ் இங்கே இந்த படையில், சூரா மைனஸ் வீரன் பை மாவீரர்கள், மகா இஷ்வாசா இஸ்டு மைனஸ் பெரிய வில்லாளிகள், பீம அர்ஜுனசமா இஸ்டு மைனஸ் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் இணையானவர்கள், யுதி மைனஸ் போரில், யுயுதான மைனஸ் யுயுதானன், சாத்யகி விராட சச் மைனஸ் விராட மன்னனும், த்ருபத சச்ச மைனஸ் துருபத மன்னனும், மகாரதா இஸ் மகாரதர்கள், ஒரே நேரத்தில் 10,000 வீரர்களுடன் போரிடும் ஆற்றல் படைத்தவர்கள். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். துரியோதனன் துரோணரிடம் தொடர்கிறான். ஆசாரியரே, இந்த பாண்டவர் படையில் போர்க்கலையில் மிகச் சிறந்த பெரிய வில்லேந்திய மாவீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போரிடுவதில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் இணையானவர்கள். அங்கே பாருங்கள், சாத்யகி, யுயுதானன், விராட மன்னன் மற்றும் மகாரதனான துருபத மன்னன் ஆகியோரும் நிற்கிறார்கள். துரியோதனன் பாண்டவர் படையின் பலத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் கலங்கிப் போயிருக்கிறான் என்பதை இந்த ஸ்லோகம் காட்டுகிறது. பீமனும் அர்ஜுனனும் தன் பக்கத்து படைகளுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் என்பதை அவன் அறிவான். இப்போது அவனுக்கு பாண்டவர் படையில் இருக்கும் ஒவ்வொரு வீரனும் பீம் ஸ்கிரீம் அர்ஜுனன் போல பிரம்மாண்டமாக தெரிகிறான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு பயம் தரும் பிரமை, இல்லூஷன் ஆஃப் ஃபியர். நமக்கு ஒரு விஷயத்தில் பயம் வந்துவிட்டால் எதிரில் இருக்கும் சவால்கள் எல்லாமே பூதாகரமாக தெரியும். துரியோதனனின் மனதில் இருக்கும் குற்ற உணர்ச்சியும் பயமும் எதிரி படையை அவனுக்கு மிகப்பெரியதாக காட்டுகிறது. நற்குணங்களின் கூட்டணி. சாத்யகி, விராடன், துருபதன் ஆகியோர் தர்மத்தின் பக்கம் நின்றவர்கள். நாம் தர்மத்தின் வழியில் நடக்கும்போது நமக்கே தெரியாமல் நல்ல எண்ணங்களும் நற்குணங்களும் பாண்டவத் தலைவர்கள் போல நமக்கு துணையாக வந்து நிற்கும். இன்றைய சிந்தனை. எதிரியின் பலத்தையோ அல்லது நம் வாழ்வின் சவால்களையோ கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. நம்மிடம் தர்மமும் இறைவனின் துணையும் இருந்தால் சவால்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனவலிமை நமக்கு தானாகவே பிறக்கும். நாளை பாண்டவர் படையில் இருக்கும் மற்ற மாவீரர்களை பற்றி துரியோதனன் தொடர்ந்து விவரிக்கும் 5வது ஸ்லோகத்தை பார்ப்போம்.